பிறந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். லூக்கா 1:76. எருசலேமுக்கு செல்ற வழியில ஒரு அழகான மலை சரிவு இருக்கு. இந்த மலை சரிவில் ஒரு புகழ்மிக்க அடசா என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை இருக்கு. இன்னைக்கு அந்த மருத்துவமனை இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நிறைய இந்த போர் சூழலாம் நடைபெற்றதால எல்லாமே மாற்றம் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவமனைக்கு அருகில, அதாவது திராட்சை தோட்டத்தின் ஊற்று அப்படின்னு பொருள்படக்கூடிய என்கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு இயற்கை வளம் நிறைந்த ஒரு கிராமம் இருந்துச்சு. இந்த கிராமத்துல ரொம்ப விசேஷமா ரொம்ப இயற்கையாக இருக்கும். ஏன்னா திராட்சை தோட்டம் முழுவதும் ஒரு வீட்லயும் ரொம்ப அழகாய் கொத்து கொத்தாய் காய்ச்சி தொங்குமா. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இயற்கை வளம் வாய்ந்த ஒரு இடம். அப்புறம் இன்னைக்கு அந்த பேர்ல அந்த ஊர் என்கிராம் அப்படின்ற பேரை இன்னைக்கு அதை அழைக்கிற வேற ஒரு பேரை வச்சு இன்னைக்கு அழைக்கிறாங்க. அந்த இடத்துலதான் மரியாளும் எலிசபெத்தும் சந்திச்ச ஒரு இடம். த சர்ச் ஆஃப் விசிட்டேஷன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆலயம் அங்க இருக்க ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். 2 பெண்களும் சந்தித்த ஒரு இடம் தான் அந்த இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த என்கிராம் அப்படின்ற அந்த கிராமத்துல ஒரு கல் குகை இருக்கு. இந்த கல் குகை என்ன அப்படி சிறப்பு அப்படின்னாக்கா, இன்னைக்குதான் அந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்கு. அந்த இடத்துலதான் யோவான் ஸ்நானகனை அவங்க பெற்றோர் அந்த கல் குகையில வைத்து மறைத்து வைத்தார்கள். அப்போ ஏன்னா இயேசுவுக்கு 6 மாசம் முன்னாடி பிறந்தார் இல்லையா? அப்ப 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தை வெட்டோம்னா யோவான் ஸ்நானகன் சேர்த்துதான். அப்போ வெறும் இயேசுக்கு மட்டும் எடுத்துட்டு ஓடில அவங்க பெற்றோர். சகரியா எலிசபெத்தும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தூக்கிட்டு ஓடி போயிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நடந்திருக்குது. அப்போ ஏன்னா அவங்க இருந்த பகுதி எல்லாம் யூதயா பகுதி முழுவதுமாய் இந்த ஏரோதுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அப்போ என்ன செய்யறாங்க, இந்த பெற்றோர் ஓடி ஒளிச்சு அந்த என்கிராம் அந்த கிராமத்துல அது இருக்க கல் குகையில தான் யோவானை மறைத்து வைத்திருந்தாங்க. பாருங்க, கடவுள் தான் ஒரு மீட்பின் செயலை செய்வதற்காக முன்கூட்டியே இந்த குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றி வச்சிருக்கிறார். இந்த குழந்தைங்க அற்புத குழந்தைங்க, 2 குழந்தையுமே அற்புத குழந்தைங்க. யோவான் ஸ்நானகனும் சரி, இயேசுவும் சரி. இந்த 2 குழந்தைகளையும் கடவுள் அழகாய் காப்பாற்றுகிறார். இன்னைக்கு அந்த கல் குகை இருந்துட்டு ஒரு அழகான ஒரு தேவ ஆலயம் கட்டி இருக்கிறாங்க. இந்த ஆலயத்துல என்ன ஒரு பாக்கியம்னா, பெல் அடிப்பாங்க. காலையில ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு பெல், நைட் டைம்ல ஒரு பெல் அடிக்கும். அப்பப்போ இந்த சர்ச்சில் இந்த பெல் சத்தம் கேட்ட உடனே மக்கள் தங்களுடைய வீடுகளில் என்ன வேலை செஞ்சாலும் அதை அப்படியே விட்டுட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. எவ்வளவு சிறப்பா இருக்குல்ல கேட்கறதுக்கு. நான் கூட ஃபிஜின்னு ஒரு தீவில் இருந்தாங்க. அந்த தீவில் பார்த்தீங்கன்னா, சரியா இரவு 8 மணிக்கு அந்த சர்ச்சில் பெல் அடிப்பாங்க. அந்த சர்ச்சில் அடிக்கிற பெல், ஏன்னா அது மலை மேல இருக்கும் சர்ச்சு, மலைக்கு கீழே தான் வீடுகள் கிராமங்கள்லாம் இருக்கும். அந்த சர்ச்சில் ஓங்கி அடிக்கிற அந்த அந்த மணி, ஆலய மணியின் ஓசை அங்கே இருக்கிற குடியிருப்புகள் கிராமங்கள்ல கேட்கும். அது 8 மணி நைட் அப்படின்னா பெல், சர்ச்சில் பெல் அடிக்கிறாங்கன்னா ரெடியா ஆயத்தமா வந்து உட்காந்துருவாங்க. எல்லா ஃபேமிலியும், எல்லார் வீட்லயும் ஜெபம் நடக்கும். எவ்வளவு அழகா இருக்குல்ல கேட்கறதுக்கு. அப்போ அந்த ஊரே ஜெபிக்கும். எல்லாரும் ஜெபத்துல எல்லாரும் அவங்க வீட்டுல ஒருமனப்படுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடவே போவாங்க. அப்ப இதே மாதிரி இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா, அன்றைக்கு சகரியா எலிசபெத் அந்த குழந்தையை காப்பாற்றின அந்த ஒரு இடம், அந்த இடத்துல கட்டப்பட்ட ஆலயத்துல வடிகின்ற அந்த ஆலயமணியின் ஓசை கேட்டு நிறைய ஆலயங்களில், நிறைய கிராமங்கள், நிறைய ஊர்களிலே இது போன்ற மாற்றங்கள் நிகழ்கிறது. அப்படி என்றால் கடவுள் தம்முடைய பணியை நிறைவேற்றுவதற்கு இந்த குழந்தைகளை காப்பாற்றினார். நம்மையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே ஜீவனோடு இந்த நாள் வரைக்கும் வச்சிருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய சித்தத்தை நாம் இந்த பூமியிலே நிலைநாட்ட வேண்டும். அப்படி என்றால் அவருடைய விருப்பத்தை நாம் நிலைநாட்டுவோமா? அந்த விருப்பம் என்ன என்பதை அறிந்து அதன்படி நாம் செயல்பட நாம் அர்ப்பணிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். இப்ப ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.